வெல்கம் டு ஃபேண்டசி ஸ்டோரிஸ். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிட்டு லைக் போடுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 15. திருமண வாழ்க்கை. அகிலா மிகுந்த மகிழ்ச்சியோடு தன்னுடைய புகுந்த வீட்டிற்கு தன் கணவன் மற்றும் மாமியாருடன் சென்று கொண்டிருந்தாள். அப்பொழுது அந்த வீட்டை வந்து அடைந்ததும் அவரது மனதில் ஒரு விதமான கலக்கம் ஏற்பட்டது. ஏனென்றால் அவளுடைய வீடும் குமாருடைய வீடும் அருகே அருகே இருப்பதால் அடிக்கடி தன்னுடைய பெற்றோர்களை சந்திக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் அவர்கள் தன்னை ஏற்றுக்கொள்வார்களா மாட்டார்களா என தெரியவில்லையே என நினைத்தபடி அகிலா கவலையோடு தன்னுடைய புகுந்த வீட்டின் வாயிலை அடைந்தாள். குமாருக்கும் அகிலாவுக்கும் திருமணமானது. அவர்கள் இருவருக்கும் மகிழ்ச்சியை அளித்தாலும் அதைவிட அதிக அளவு பேரானந்தத்தை ராஜிக்கு அளித்திருந்தது. தன்னுடைய நீண்ட நாள் கனவான தம் மகனுடைய திருமணத்தை பார்த்தது நினைத்து ராஜி மிகுந்த மகிழ்ச்சியடைந்தாள். தன் வாழ்வில் அனைத்தும் கிடைத்துவிட்டது போல, அனைத்தையும் சாதித்து விட்டது போல ராஜியின் மனதில் மகிழ்ச்சி கூத்தாடியது. மணமக்கள் இருவரையும் வீட்டினுள்ளே ஆரத்தி எடுத்து அழைத்த ராஜி தன்னுடைய மருமகளான அகிலா மனதில் எதையோ போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாள் என்பதை அவளுடைய முகத்தை வைத்து கண்டுபிடித்தாள். எனவே ராஜி மெதுவாக அகிலாவின் அருகே சென்று, எதுக்கும் கவலைப்படாத அகிலா, உன்னோட அப்பா அம்மாவை எனக்கு ரொம்ப வருஷமா தெரியும். அவங்க எல்லாத்தையும் மறந்து கூடிய சீக்கிரம் உன்கிட்ட பழைய மாதிரி பேசுவாங்க. அவங்களால உன்னை விட்டு இருக்க முடியாது என ராஜி அகிலாவை சமாதானம் செய்தாள். ராஜியின் வார்த்தைகள் அகிலாவின் மனதிற்கு ஆறுதலாக இருந்தன. எப்படியும் தன் அம்மா அப்பா இருவரும் தனக்கு அருகில்தான் இருக்கப் போகிறார்கள். எனவே நாம் எப்படியாவது அவர்களை சமாதானம் செய்து விடலாம் என மனதில் நினைத்து கொண்டு தன்னுடைய வருங்கால வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக வாழ நினைத்தாள். குமாரின் வீட்டில் அனைவரும் மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டிருந்தனர். அகிலாவிற்கும் குமாருக்கும் சாந்தி முகூர்த்தத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் மற்றும் புதுமண தம்பதிகளுக்கு பால்பழம் கொடுப்பது போன்ற சடங்குகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக செய்ய வேண்டும் என பேசிக்கொண்டே அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தனர். அதே வேளையில் அகிலாவின் வீட்டில் அவளுடைய அம்மா அப்பா இருவரும் தங்களுடைய ஆடைகளை 2 வார காலம் வெளியே தங்கும் அளவிற்கு எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினார். கணேசனும் அவனது மனைவியும் ஊருக்கு செல்வது அங்கு இருந்த யாருக்கும் தெரியவில்லை. யாருக்கும் தெரியாமல் இருவரும் வெளியூரில் உள்ள தன்னுடைய நண்பன் வீட்டிற்கு சென்றார் கணேசன். மறுபுறம் குமாரின் வீட்டில் புதுமண தம்பதிகளுக்கு உண்டான சடங்குகள் ஒவ்வொன்றாக செய்து கொண்டிருந்தார்கள். பொழுது சாய ஆரம்பித்ததும் பறவைகளின் ஒலிகளும் விலங்குகளின் சத்தமும் மெல்ல மெல்ல அடங்க ஆரம்பித்தது. ஊரிலுள்ள அனைவரும் தங்களது வீடுகளில் மின்விளக்குகளை எரியவிட்டனர். இரவில் தங்க நகைகளை அணிந்தது போல அந்த ஊரே பளிச்சென்று மின்னியது. அந்த சமயத்தில் ஒரு வீடு மட்டும் இருண்டு கிடந்தது. அது அகிலாவின் வீடுதான். அகிலாவின் வீடு இருட்டாக இருப்பதை கவனித்த ராஜி அவளுடைய வீட்டிற்கு சென்று என்ன ஆனது என பார்க்க நினைத்தாள். ஆனால் தற்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் அங்கு சென்றால் வேறு ஏதாவது புதிய பிரச்சனை உண்டாகிவிடுமோ என நினைத்தாள். ஏனென்றால் தற்போதுதான் தன்னுடைய மகனுக்கும் அகிலாவிற்கும் திருமணமாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் சென்ற ஒரு புதிய பிரச்சனையை உருவாக்கி அந்த பிரச்சனை நம் மகனுடைய திருமண வாழ்க்கையை சீர்குலைத்து விடுமோ என நினைத்து பயந்தபடியால் அங்கு செல்லவில்லை. ராஜியின் மனம் துடித்து கொண்டே இருந்தது. ஏனென்றால் கணேசனும் அவனது மனைவியும் அகிலாவை மிகவும் செல்லமாகவும் பாசமாகவும் வளர்த்தனர். அவர்கள் இருவருக்குமே அகிலா மட்டுமே உலகமாக இருந்தது. அப்படியாப்பட்ட அன்பு மகளை தன்னுடைய வீட்டிற்கு மருமகளாக அழைத்து வந்ததை அவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். எனவே வேறு ஏதாவது தவறான முடிவை எடுத்து விடுவார்களோ என நினைத்து ராஜி பயந்து கொண்டிருந்தாள். இன்றைய நாள் வரை ஊரில் உள்ளவர்கள் அவ்வப்பொழுது குமாரையும் அவனுடைய அம்மாவான ராஜியையும் அவமானப்படுத்தி வந்தனர். ஒரு நல்ல காரியங்களுக்கு கூட ராஜியை யாரும் அழைக்க மாட்டார்கள். அவள் சிறுவயதிலே கணவனை இழந்ததால் ஒற்றையாளாக தன்னுடைய மகனை வளர்த்தாள். அந்த சமயங்களில் அவளுக்கு உறுதுணையாகவும் ஆதரவாகவும் இருந்தது கணேசனும் அவனுடைய மனைவியும் தான். அவர்கள் இருவரும் தான் ராஜியையும் குமாரையும் தங்கள் உறவினர்களாக பார்த்தனர். எனவே அவர்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது என நினைத்து பயந்து கொண்டிருந்தாள் ராஜி. வீட்டினுள்ளே தன்னுடைய மகனது அருகே அமர்ந்து அவனுடன் பேசிக் கொண்டிருக்கும் அகிலாவை பார்க்கும் பொழுது ராஜியின் மனது அவளிடம் உண்மையை சொல்ல வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தது. அவளுடைய அம்மா அப்பா இருவரும் வீட்டில் இல்லை. அவர்கள் வீடு பூட்டப்பட்டிருக்கிறது என்பதை அவளிடம் சொல்லலாமா வேண்டாமா என ராஜி தனக்குத்தானே பல முறை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் அதை அகிலாவிடம் சொல்லும் அளவிற்கு ராஜிக்கு தைரியமில்லை. ராஜி அவ்வப்பொழுது வேலை செய்து கொண்டே அகிலாவை பார்க்கும் விதத்தையும் அவளது முகத்தில் ஏதோ ஒன்று வித்தியாசமாக தெரிவதையும் கவனித்து கொண்டிருந்தாள் அகிலா.
ஆனால் அருகே தன்னுடைய கணவன் குமார் இருப்பதால் அவளால் எதையும் வெளிப்படையாக கேட்க முடியவில்லை. ராஜி கிச்சனில் நின்று சமைத்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அகிலா எழுந்து ராஜியின் அருகே சென்றாள். என்ன அத்தை செய்யணும் சொல்லுங்க, நான் செய்யறேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அகிலா, நீ போய் கொஞ்ச நேரம் உட்காரு. புது பொண்ணை வேலை வாங்கினா என்னை எல்லாரும் என்ன சொல்வாங்க? அடுத்தவங்கள பத்தி நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? நான் உங்களோட மருமகள், இது இனிமே என்னோட வீடு. இங்க நான் வேலை செய்யாம வேற யாரு செய்வா? நான் ஒன்னும் வேற வீட்டுல போய் செய்யலையே, என்னோட வீட்டு வேலையை நான் செய்யறேன். நீ சொல்றது சரிதாம்மா, ஆனா இன்னைக்கு வேண்டாம். இன்னைக்கு உனக்கு வேற முக்கியமான வேலையெல்லாம் இருக்கு. அதனால இந்த வேலையை நான் பாத்துக்கிறேன். நீ போய் குமாரோட ரூம்ல ரெஸ்ட் எடு. கொஞ்ச நேரத்துல நான் உனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் என ராஜி அகிலாவிடம் சொல்லி அவளை அனுப்ப முற்பட்டாள். ஆனால் அகிலா ராஜி தனியாக இருப்பதை உணர்ந்து அவளிடம், எதுக்கு அத்தை உங்க முகம் ஒரு மாதிரி இருக்கு? ஏன் சோகமா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா என கேட்க, அதற்கு ராஜி, பிரச்சனையா? அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லையே என பதட்டப்பட்டு கொண்டே பதிலளித்தாள். எதுக்கா அத்தை இப்படி பதட்டப்படுறீங்க? நான் அப்படி என்ன கேட்டேன்? நான் பதட்டம்லாம் படலாகிலா, நீ போய் ரெஸ்ட் எடு. நான் அப்புறமா வந்து உன்கிட்ட பேசுறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால கொஞ்சம் குழப்பத்துல இருக்கேன். மத்தபடி ஒண்ணுமில்ல என ராஜி அகிலாவிடம் எதேதையோ சொல்லி சமாளித்தாள். தன் மாமியார் தன்னிடம் எதையோ மறைக்கிறார் என்பதை அகிலா புரிந்து கொண்டாள். ஆனால் அதை பற்றி அவள் மீண்டும் ராஜியிடம் கேட்க விரும்பவில்லை. ஏனென்றால் தற்போது இருக்கும் சூழ்நிலையில் கேட்க வேண்டாம், நாளை கேட்டுக்கொள்ளலாம். எப்படியும் ராஜ்யத்தையால் எதையும் மனதில் வைத்து மறைத்திருக்க முடியாது. எனவே அவர்கள் வாய் தவறி நிச்சயம் உளறிவிடுவார்கள் என அமைதியாக அந்த இடத்தை விட்டு சென்றாள் அகிலா. ரூமில் அமர்ந்திருக்க தன் நண்பர்களுடன் வெளியே சென்ற குமார் மீண்டும் வீட்டிற்கு வந்தான். அவன் நேராக தன் அம்மாவிடம் சென்று, அம்மா என்னாச்சு? அகிதாவின் வீடு பூட்டி இருக்கே, அவங்க எங்க போனாங்க? அதாண்டா எனக்கும் தெரியல. நான் உனக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். ஆனா அதை பத்தி எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் அமைதியா இருந்தேன். நான் முகத்தை ஒரு மாதிரி வச்சிருக்கத பார்த்துட்டு உன் பொண்டாட்டி வேற வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு தெரிஞ்சா அவ மனசு கஷ்டப்பட்டு அழுவா. நீ எதையும் அவகிட்ட உளறி வைக்காத. அப்போ இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? நீ ஏமா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல? அது எப்படிடா சொல்ல முடியும்? பக்கத்திலே உன் பொண்டாட்டி உட்கார்ந்துருக்கா. அவ இருக்கும் பொழுது எப்படி சொல்ல முடியும்? அதனாலதான் சொல்லல. அவ இப்போ உன் ரூம்ல உட்கார்ந்துருக்கா. அவகிட்ட போய் நல்லபடியா பேசு. என்கிட்ட கேட்டத அவகிட்ட கேட்காத. அவங்க அப்பா அம்மாவை பத்தி இப்போதைக்கு அவளுக்கு தெரிய வேண்டாம். எதா இருந்தாலும் நாளைக்கு காலையில பேசிக்கலாம் என ராஜி தன் மகனுக்கு அறிவுரை வழங்கினார். ராஜியின் அறிவுரையை கேட்டவன் எதுவும் பேசாமல் சரி என்பது போல தலையை ஆட்டிக்கொண்டே தன்னுடைய ரூமிற்கு சென்றான். அங்கு அகிலா அழகான ஒரு சிகப்பு நிற சேலை கட்டிக்கொண்டு அமர்ந்திருந்தாள். அந்த சேலையில் அவளை பார்ப்பதற்கு எதையாவது போல காட்சியளித்தாள். நீ இந்த ஊருக்கு வந்ததிலிருந்து உன்னை எத்தனையோ முறை பார்த்திருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த புடவை பார்க்கும் பொழுது அப்படியே தேவதை மாதிரி இருக்க என குமார் அகிலாவை பார்த்து கூற, அவனது வாயிலிருந்து வந்த அந்த வார்த்தைகளை கேட்ட அகிலா மகிழ்ச்சியில் தன் கைகளால் தன் முகத்தை மூடிக்கொண்டாள். மகிழ்ச்சியுடன் கலந்து வெட்கம் அவளை அவ்வாறு செயல்படுத்தியது. சீ போங்க, சும்மா விளையாடாதீங்க, உங்களுக்கு எப்ப பாரு விளையாட்டுதான் என சினுங்கியபடி கூறினாள் அகிலா. விளையாட வேண்டியதுதான், என் பொண்டாட்டி கிட்ட விளையாடாம நான் வேற யாருக்கிட்ட விளையாட போறேன் என சொல்லிக்கொண்டே அகிலாவின் அருகே வந்தவன் அகிலாவை கட்டி அணைத்து அவளது கன்னத்தில் முத்தத்தை பதிந்தான். ஐயோ விடுங்க, கதவு வேற திறந்திருக்கு, அத்தை வந்துட போறாங்க என அகிலா சொல்லிக்கொண்டே குமாரை பின்னால் தள்ள முயற்சி செய்தாள். அந்த சமயம் என பார்த்து அகிலா சொன்னது போல கையில் 2 கிளாஸில் காஃபியுடன் அந்த ரூமினுள்ளே நுழைந்தாள் ராஜி. இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து கேட்க ஃபேண்டசி ஸ்டோரிஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.